இந்த மாதிரி சில பரிகாரங்கள் இருக்கும். இது முன்னோட தொடர்ச்சி. அப்புறம் வீட்டு கூரையை பிடிச்சி கிள்றது, உட்காந்துருக்கிற இடத்துல அப்படியே குழி நோண்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொஞ்சம் சேர்க்கக்கூடாது நம்மக்கிட்ட. அதேமாதிரி கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தூளாக வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து தூளாக வெட்டுறது அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமையே இருக்காது. அவங்க குடும்பத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒற்றுமையே இருக்காது. குடும்பமே பிரிஞ்சு தூளாக போயிடும். அவங்க சேர்மானமும் அப்படி தான் இருக்கும். எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க யார் கூடயுமே ஒட்ட மாட்டாங்க. எல்லாரையும் ஒரே இதாக இருக்கும். இல்லை, இதெல்லாம் வந்து எப்படின்னா நான் ஒருத்தரை ரிசர்ச் பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன். கத்திரிக்கோலை வச்சு துண்டாக வெட்டக்கூடாது. இதெல்லாம் தன்னைத்தானே இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாற்றிக்கணும். நல்ல அதாவது இப்போ நம்ம இருக்கிறோம்னா ஒரு 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 மாலை கட்டுறது, அதுக்கு தான் கோயிலில் போய் மாலை கட்டுறதுங்கிறது. இப்போ கோயிலில் போய் மாலை கட்டும்போது என்னென்னா சேர்த்து மாலை கட்டுவோமா, அப்போ அந்த சேர்த்து வைக்கிற அந்த வைப்ரேஷன் வரும், நல்ல வைப்ரேஷன். அதுதான் கோயிலில் போய் மாலை கட்டுறது. கோயிலில் போய் ஜாமான் விலைக்கு கொடுக்குறது, சுத்தமாக தூய்மையாக்கி கொடுக்குறது ஒரு இடத்த, கோயிலில் போய் கூட்டுறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கோயிலில் போய் நல்ல விஷயங்கள் செய்யணும், நல்ல வைப்ரேஷன் வரும். சில ஆள்கள்லாம் பார்த்திங்கன்னா புது இடத்துல உட்காந்துக்கிட்டு குழி நோண்டிகிட்டு இருப்பாங்க, கூரையை பிடிச்சி கிள்றது, ஏதாச்சும் பிடிச்சி நுணுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன் அவங்க வீட்டிலலாம் அப்படி ஒன்றும் நல்லா விதமாக இருக்காது. சீக்கு பிணி இல்லை ஏதாச்சும் அவங்க சேர்கிற இடத்துல பிரித்து விடுறது, சண்டையாகிறது, இந்த மாதிரி நிறையா நடக்கும். இதுதான் இந்த சபரி மோட்சத்தில் உள்ள கதை. சபரி அம்மா என்ன சொல்லியிருக்கு, பழத்தை கூட சேர்த்து தான் வைக்கணும், பூவை கூட சேர்த்து தான் வைக்கணும், மாலை தொடுக்கணும், சேர்த்து மாலை கட்டுறது. அது மாதிரி இதெல்லாம் சின்ன விஷயம் கூட அந்த சபரி அம்மா நமக்கு சொல்லி கொடுக்குது. நீ நல்ல வைப்ரேஷனான விஷயமா செய், உனக்கு எல்லாம் பெருசாக நல்ல வைப்ரேஷனான விஷயமா நடக்கும். நீ ஏன் தவறான விஷயத்தில் போய் உன்னை கொண்ட விட்டுருக்கிற? உயர்ந்த விஷயத்தை நோக்கி அடி எடுத்து வை, உனக்கு உயர்ந்ததாக எல்லாமே கிடைக்கும். தாழ்ந்ததில் போய் சீப்பான விஷயத்தில் போய் தலையை நுழைக்காத. உன் எண்ணமும் உன் குறிக்கோளும் உன் செயலும் வந்து உயர்ந்ததை நோக்கியே இருக்கணும். அதை நோக்கி நீ பயணம் பண்ணும்போது மற்றது எல்லாம் ஃபோக்கஸில் மறைஞ்சு போயிடும். இது எது வந்தாலும் உனக்கு அது தெரியாது. ராமர் தான் உன்னுடைய குறிக்கோள், அவ்வளோதான். அதனால தான் சபரி அம்மாவே தேடி இந்த ராமபெருமானே வந்தார். எவ்வளோ பெரிய இது பற்றியெல்லாம். இன்னும் சபரி அம்மா பற்றி நிறைய சொல்லலாம், இன்னும் இருக்குது. இது சபரி அம்மா இது நம்ம சொன்னது எதுக்குன்னா, சின்ன விஷயத்தில் கூட நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாகவே நல்லா பேசு, பழகு, செய்கையெல்லாம் பண்ணு, பூ தொடுக்கிறது. அது அந்த அம்மா செய்கிற வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷனாக உள்ள வேலையாக இருக்கும். பகவானுக்காக பூ தொடுத்து வைக்கிறது, பகவானுக்கு பழத்தை சேர்த்து வைக்கிறது, பூவை சேர்த்து வைக்கிறது. வீட்டுக்கு வரும்போதே ராமபெருமான் வருவாராம். அந்த வாசலில் மங்களகரமான செடிகள்லாம் இருக்குமா. சில பேர் வீட்டுக்கு வாசல்லாம் பார்த்தா கல்லியை கொண்டாந்து வச்சுருப்போம், அதெல்லாம் வைக்கக்கூடாது. வீட்டுக்கு முன்னாடி கல்லி, சப்பாத்தி கல்லி, வேறுனா ஆலோவேரா கல்லி, ஆலோவேரா நம்ம வரலாம், அதெல்லாம் காட்டில் தான் வைக்கணும், வீட்டிலலாம் வைக்கக்கூடாது. வீட்டுக்கு முன்னாடி மங்களகரமாக நல்ல பூ மனம் உள்ள செடியெல்லாம் தான் வைக்கணும். நல்லா மங்களந்தர கூட பொருளில் தான் வைக்கணும். வெள்ளிக்கிழமையிலும் மாவளை கட்டணும். இந்த மாதிரிலாம் நல்ல சுபிட்சமான செய்தி வச்சா தான் நம்ம வீட்டில் வந்து நல்ல சந்தோஷமும் நிறைஞ்சி இருக்கும் அந்த வீட்டில். அதனால தான் அந்த காலத்தில் நல்ல இவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வாசலில் உட்காரத்துக்கு ஒரு டேபிள் போட்டு ஒரு தண்ணி குடம் வச்சு, வந்தோடனே யார் வந்தாலும் அந்த தண்ணி எடுத்து குடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு இடத்துல வாசலில் செருப்பு போட மாட்டாங்க, செருப்பு போடுறதுக்கு தனியாக ஒரு இடம் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி வந்தோடனே ஒரு உட்காரத்துக்கு இடம் வச்சுருப்பாங்க. வீட்டு வாசலில் குருவி இதெல்லாம் குடிக்கிறதுக்காக தண்ணி தொட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இது மாதிரி நல்ல வைப்ரேஷன், நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வீட்டை சுற்றி பண்ணி வச்சோம்னா நம்ம வீடு சுபிட்சமாக இருக்கும். இன்னும் ராமாயணத்துலேயும் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். ஜெய் சீதாராம். ஃபாலோன்னு இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லலை, எனக்கு நான் இன்னும் நிறைய கற்றுக்கிறேன். ஒவ்வொன்றையாக தெரிஞ்சுக்க இப்போ தான் நான் அடி எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் ஒவ்வொன்றையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுறேன். ஜெய் சீதாராம்.